ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு கோலு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி வச்சுருக்கோம், நம்ம வீட்டு கோலு எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த vlogல வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்னலாம் நான் கலெக்ஷன்ஸ் வாங்கினது இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே படிக்க கீழே போனதும் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பலகை வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து விளக்கு பக்கத்தில் வரலட்சுமி அம்பாள் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து அன்னபூரணியமாக இருப்பாங்க. ஸோ கீழே வந்து குட்டி புளியார் வச்சுருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் படியில் செட்டியார் பொம்மை அண்ட் வந்து கலசம். ஸோ கீழே இருக்கிற குட்டி குட்டியாக அந்த பித்தளை பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மினியேச்சர் இருக்கும் இல்லையா, அது வந்து வீட்டில் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு படியிலே வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அழகாக அதை செட் பண்ணுறதுக்கு சரியாக இருந்தது. ஸோ செட்டியார் பொம்மை அண்ட் முன்னாடி அதுக்கு தேவையான திங்ஸ் பருப்புலாம் வச்சுருப்போம் இல்லையா, அரிசி பருப்பு. ஸோ அது எல்லாமே வந்து அந்த பித்தளை வெசல்ஸ்லேயே வந்து அந்த வச்சாச்சு. நான் இதுக்கு குட்டி குட்டி பேக் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மூட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம மளிகை கடையில் பார்ப்போம், அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பட் அதை விட எனக்கு செட் பண்ணது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த பித்தளை பாத்திரமில் வச்சுருக்கிறது தான் அழகாக தெரிஞ்சது. சரி, அதை மாற்ற வேணாமேன்னு நான் இதிலே வச்சுட்டேன். அந்த படியாக இருக்கட்டும் அண்ட் வந்து அந்த பெரிய சைஸ் குடமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுவே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸோ செல்லப்பிள்ளை இருப்பாங்க. அண்ட் அடுத்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து கல்யாண செட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வேறு சுவாமி வச்சுருப்போம். இங்கே வந்து ஒரு ஹாஃப் சைடில் ஃபுல்லாக கல்யாண செட் இருக்கும். அந்த மண்டபம் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். அழகாக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கல்யாண செட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பருப்பு தேங்காய் கூடு பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் தனியாக வந்து ரெடி பண்ணது. ஓவரால் நம்ம வீட்டு கோலு வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ நான் படி செட் பண்ணுற வீடியோலாம் கூட காட்டியிருப்பேன். இந்த ரெட் ஸ்க்ரீன் வந்து பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஸ்க்ரீனுக்கு மேட்சாக அந்த ரெட் கலர் போட்டிருந்தோம். அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா ஹாலில் வச்சுருப்போம். ஹால் சின்ன ஹால் அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்து கோலு படியே வந்துடும். அண்ட் கார்னரில் இந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பின்னாடி பேக் ஸ்க்ரீன்லாம் போட்டு அண்ட் இங்கே வந்து அம்பாள் தனியாக வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுவும் அந்த கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஸ்டூலில் வந்து வச்சுருப்போம். அந்த ஸ்டூல்லாம் தெரியாத அளவுக்கு சுற்றி வந்து அந்த பட்டு துணி மாதிரி கவர் பண்ணி அண்ட் வந்து அந்த ஒட்டியானம் வந்து ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். அது ஒட்டியானம் வச்சு கவர் பண்ணி அந்த மேடை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்பாள் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் அந்த அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மேட் போடலான்னு பார்த்தேன். பட் அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அங்கே போகல. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர் ரங்கோலி ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அது பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா அந்த ரங்கோலி. ஸோ அதை வந்து கீழே அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் கீழே டைல்ஸ் அப்படின்றதுனால நல்ல ப்ரைட்டாக வந்து எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் ரெடி பண்ணிவிட்டு லைட்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஓவரால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஸ்பேஸில் இவ்வளோ தான் ரெடி பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பெட்டராக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான். பட் இங்கே வேறு இடத்துல அது என்ன எங்கே அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீட்டு கோலு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, யூஸ் பண்ணதில்லைன்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நம்மளோட ஃபேஸ் பேக்கோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட் சொல்லிட்டு நிறைய vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஹோம்மேடாக பியூராக வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் சூப்பரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ வாங்குறவங்களே பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்ன அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.
ஸோ இந்த டைம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு செலக்டடாக பார்த்து வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து அழகழகாக இருக்கும். ஸோ நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்க்க க்யூட்டாலாம் இருக்கும். ஒரே இடத்துல வாங்கியிருக்க மாட்டேன். ஆன்லைனில் வாங்கியிருப்பேன், கடைக்கு போய் வாங்கியிருப்பேன். பட் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம், நமக்கு டைம் இல்லை, கடைன்னு வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு செட் ஆஃப் 2 வரும். இது வந்து அந்த கீ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, கீ ஹோல்டர் தான். நம்ம வந்து உள்ளே வரும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கீ ஹோல்டர் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் 2 பீஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ஒரு அட்டை மாதிரி இருக்கும். பட் மேலே அந்த வழவழன்னு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் காட்டுறேன் பாருங்கள். ஒயிட்லேயும் இருக்குது அண்ட் வந்து நம்மளோட கிருஷ்ணர் கலர் அந்த ப்ளூ கலர்லேயும் இருந்துச்சு. கீழே இருக்கிற அந்த ஃப்ளார் டிசைன் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இந்த சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை உள்ளே ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றினோன்னா அந்த இடம் டைட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது நார்மல் டேஸ்லேயே வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வரும்போது கெஸ்ட் வரும்போது ரிட்டன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கூட கொடுக்கலாம், அழகாக இருக்கும். அண்ட் ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி கீழேயும் குட்டி குட்டி ஃப்ளார் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான், பட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளூ வந்து அந்த மெட்டீரியலே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் மேலே வந்து கொஞ்சம் அந்த ஒரு மேட்டி ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க, இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஒயிட்டை விட ப்ளூ வந்து அந்த டச் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் 2 பக்கமும் நம்ம ஜஸ்ட் அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஆணி மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் வந்து இந்த குட்டி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கு. நான் அகெயின் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வேர்ட் தெரியும்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இது மட்டும் வாசலில் பார்த்திங்கன்னா வைக்கலாம், சுவாமி அலமாரியில் மேலே வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இது அடிஷ்னலாக 2 பீஸ் வந்து இதுலேருந்து வருது. ஸோ ஓவரால் இந்த குட்டி கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் நம்ம வீட்டுக்கு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட லிங்க்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்கின் இருக்கிற கிருஷ்ணர் பிடிச்சிருந்தா அது வந்து ப்ளூ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் காட்டுற இந்த குட்டி பிளேட் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நான் கொஞ்சம் ஒரு 20 பீசஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் இந்த கிளாஸ் ஜார்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சிலது ஆன்லைனில் வாங்கியிருப்பேன், சிலது நான் சொன்ன மாதிரி ஷாப்பில் போய் வாங்கினது அப்படி இருக்கும். இந்த மாதிரி பிளேட் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து சாஸ் மாதிரி சைடில் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் இந்த இடத்துல போட்டு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் இருக்கிறதே வந்து நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன்.
இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கும். இது வந்து குட்டி பசங்களுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 பசங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. நான் அவங்களுக்காக குட்டி குட்டி பேங்கிள் அண்ட் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஹேர் பேண்ட் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பிளேட்டு அந்த பிளேட் மேலே கொஞ்சம் அந்த மஞ்சள் குங்குமம் தாம்பூலம்லாம் வச்சுட்டு டிசைனர் ப்ளவுஸ் வந்து அதில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாங்கினது எல்லாமே டிசைனர் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது இல்லாமல் நெக்ஸ்ட் நான் சொன்ன அந்த டிசைனர் ப்ளவுஸாக இருக்கட்டும் அண்ட் பேலன்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி கிளாஸோட இந்த ஜாரோட லிங்க்லாம் மேபி நான் இருந்துச்சு அப்படின்னா மேலே பின் பண்ணி விட்றேன். செக் பண்ணிங்கன்னா எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.